இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியா இப்போ கல்லூரிகளுக்கு மாணவர்கள் செல்றாங்க, பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் செல்றாங்க. இப்போ 2ஆம் ஆண்டு மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு எல்லாம் செல்லுவாங்க இல்லையா? நம்ம சாதாரணமா வேலைக்கும் போவோம். ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போவோம். அந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருப்போம், அடுத்த புதிய வேலையை தொடங்குவோம். இந்த விஷயங்களுக்காக ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட் மேனேஜ்மெண்ட்ல திங்க் அண்ட் ரீதிங்க் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது. திங்க் அண்ட் ரீதிங்க் அகைன் ரிவ்யூ அப்படிங்கிறது. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதாவது நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நம்ம ஏற்கனவே சிந்தித்த வழி எப்படி இருக்கு, அந்த சிந்தித்த வழியிலிருந்து எப்படி மாற்றி யோசிப்பது, நாம் ஏற்கனவே யோசித்தது செல்லுபடி ஆனிச்சா, அந்த இலக்கு அடைஞ்சோமா, அந்த பாதையை கண்டுபிடித்தோமா, ஏதோ ஒரு பாதை, ஏதோ ஒரு இலக்கு நமக்கான நாம ஒரு செயல் திட்டம், ஒரு பிளானிங் ஒரு எக்ஸிகியூஷன், ஒரு ட்ரீம், ஏதோ ஒன்று, அதை குறித்து நம்மளோட இலக்கு எப்படி போணுச்சு, அதிலிருந்து நாம் எப்படி வேறுபட்டு மாற்றி யோசிக்கிறது, அதுதான் திங்க் அண்ட் ரீதிங்க் அப்படின்னு சொல்லணும். தென் ரிவ்யூ, நம்மள்கிட்ட ஏற்பட்ட ப்ராசஸிங் ஃபெயிலியர், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஃபெயிலியர், ஆர் நம்மளோட அதோட ரிசல்ட்ஸு என்ன, வாட் அவுட்கம்ஸ் என்ன வந்தது நம்மளுக்கு ரிசல்ட்டா, என்ன மாதிரி அவுட்புட் இருக்கு, இதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்லையோ ப்ராசஸ்லையோ இல்லை நம்மளோட பிளானிங்லையோ நாம யோசிச்சதுலேயே தவறாக கூட இருக்கலாம். எதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம், எங்க வந்து நமக்கு அது தவறுதெல்லாம் வேற டீவியேட் ஆனிச்சு, எங்க வழித்தடம் மாறணும், அந்த பாதையை கண்டுபிடிக்காமல் போய்விட்டோமா, இன்னும் குழப்பமா இருக்குமா, இன்னும் நம்ம அதை கண்டடையலையா, இல்லை அந்த இலக்கை நோக்கி போகலையா, இப்படிங்கிற விஷயம்தான் ரிவ்யூன்னு சொல்றோம். அப்ப நம்ம எதை நோக்கி இலக்காக போகணும், இப்ப பணத்தை நோக்கி, பணம் சம்பாதிப்பதை நோக்கி, அல்லது ஒரு பொருளை உருவாக்குவது, ஒரு வீடு கட்டுதல், அல்லது ஒரு 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 கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறது, மிக உயர்வான விலையான ஏதாவது பிராண்ட் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் காரணம்னா எல்லாரும் சிந்திக்கிறது தான். இதுல ஏன் நம்ம சிலவற்றை நாம் அடைய முடியல, ஒரு ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல், இல்ல ஒரு வேலையை தேடுதல், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பாஸ் பண்றது, ஏன் அந்த போட்டித் தேர்வை நம்மால் பாஸ் பண்ண முடியலன்னு பாக்குறது, இல்ல அதற்கு என்னென்ன வேண்டும்னு பாக்குறது. அப்போ ஒரு லீடர் இருக்காரு, அந்த லீடரோட பர்ஃபார்மன்ஸ், லீடரு பிறந்திருக்கிறார், லீடருக்கு இன்பார்ன் குவாலிட்டிஸ் இருக்கு. அப்ப லீடரை இன்னும் மெருகேற்றிக் கொள்வதற்கு, இன்னொரு தலைமை பண்பு, ஆளுமை பண்பு வருவதற்கு என்ன நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும், எதை நோக்கி, நமக்கு அப்ஸ்கில்லிங் என்ன, இன்னும் நம்ம திறன் மேம்பாடு பண்ணணுமா, இன்னும் திட்டமிடுதலை, இன்னும் நம்ம அனலைஸ் பண்றத மாற்றணுமா, நம்மளோட முடிவுகள் எப்படி இருக்கு, இதுதான் செயலாற்றும் விதம்னு சொல்றோம். இதை வந்து ரிவ்யூன்னு சொல்றோம். இததான் திங்க், ரீதிங்க் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட்ல பேசிக்கொண்டே வருகிறோம். அப்ப இலக்கு எதை நிர்ணயிப்பது என்று உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணிக்கணும். அது பணம் சார்ந்து இருக்கலாம், பொருள் சார்ந்து இருக்கலாம், அல்லது ஒரு 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 வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கனவு திட்டங்கள், மிகப்பெரிய பெரும் கனவு, ஒரு சமூகத்துக்கான செயல்பாடுகள், இல்ல ஒரு பெரிய தொழில் அதிபராக மாறுவது, ஒரு பொருளை கண்டுபிடிப்பது, ஒரு கான்செப்டை கிரியேட் பண்றது, ஒரு மாடலை கிரியேட் பண்றது, இப்படி எது வேணாலும் இலக்காக பாதையாக அமைத்துக் கொள்ளலாம். நம்மளோட கெரியரை எப்படி திட்டமிடுவது பண்ணிக்கலாம். இதை எல்லா வகையாகவும் நாம் எப்படி திட்டமிடுவது, அப்ப ஓராண்டு முடித்து அடுத்த ஆண்டில் போற மாணவர்கள் என்னெல்லாம் செய்யணும், என்ன கல்வி முறையில மாற்றி கொள்ளணும். இப்ப ஒரு அரசியல்வாதி இருக்காங்கன்னா அந்த அரசியல்வாதி ஏற்கனவே செய்த அதே செயலை திரும்ப செய்து கொண்டு போவதில் என்ன 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 இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு வேலையால் ஒரு அப்படியே இருந்துட்டு போறது, உட்காந்து அந்த சேரை தேய்ச்சிட்டு போறதுல என்ன நியாயம் இருக்கு. அப்ப திங்க் அண்ட் ரீதிங்க், மாற்றி யோசிக்கிறோம்.
ஏற்கனவே ஒரு வழித்தடம் நம்மளோட எண்ணத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணத்தை மாற்றி அமைத்து மாற்றி யோசித்து பார்க்கிறது, வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம், a new perspective, a new dimension அப்படின்னு சொல்லுவோம். வேறு பரிமாணங்கள்ல சிந்தித்து பார்ப்பது, புதிய கோணங்களில் அதை சிந்தித்து பார்ப்பது, எல்லோரும் போகின்ற வழித்தடத்தில் சிந்திக்காமல் வேறு ஒரு புதிய வழித்தடத்தை கண்டுபிடிப்பது. அப்போ எல்லோரும் செல்லும் பாதையில் போகாமல் பொது புத்தியில் சிந்திக்காமல் வேறு புதிய சிந்தனைகளுக்குள்ள போறது. சில இது பொது புத்தியாக இருப்பது தவறில்லை. எல்லோரும் வீடு கட்டுகிறார்கள், எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறார்கள், எல்லோருக்கும் பணம் தேவை, அது போல பொருள் சார்ந்த நினைவுகள் இருக்கும் எல்லோரும். அது 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 ஒரு வகை. வேலை செய்கின்ற ப்ராசஸ்ல நம்ம ரீதிங்க் பண்ணலாம், பணம் சம்பாதிக்கும் முறையை ஸ்மார்ட்டா கொண்டு வரலாம், அதற்கு ஒரு சிறிய தொழிலை கண்டுபிடிக்கலாம். இதுதான் இலக்கு நோக்கி பயணிப்பது. இந்த மனம் தான் இதை சிந்திக்கணும். இந்த மனமும் இந்த மூளையும் தான் இதை சிந்திக்கணும். மூளை ஒரு கருவியாக இதை சிந்திக்கும், மனம் உணர்ச்சி வெளிப்பாடாக, உணர்வு வெளிப்பாடாக இதை சிந்திக்கும். இந்த மனதிற்குள்ளதான் இதெல்லாம் ஓடும். அப்ப மனம் தெம்பு, மன வலிமை, மனம் கிளாரிட்டியா இருக்கணும், குழப்பம் நடக்கக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு செயலாற்றி கொண்டு இருப்போம். எதெல்லாம் நம்மளை புல் டவுன் பண்ணுதுன்னு பார்க்கணும், எதெல்லாம் நம்மளை பிடிச்சு இழுக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் ரிவ்யூன்னு சொல்றோம். நம்ம அதை மாற்றி கொள்ள வேண்டும். எதெல்லாம் நாம நம்மளை வழித்தடத்திலிருந்து மாற்றுகிறது, நம்ம இலக்கு நோக்கி பயணிக்காமல் நம்மளை தடை பண்ணுது, திசை மாற்றம் பண்ணுகிறது அப்படின்னு யோசிக்கணும். அதை மாற்றிக்கொள்ள சில செயல் திட்டங்கள் வேணும். இப்ப செயல் திட்டங்கிற இடத்துலதான் ரிவ்யூ இருக்கு. அது எதுலாம் மாற்றிக்கிறோம், ரீடிசைன் பண்றதுன்னு பேரு. ரீடிசைனிங் த ப்ராசஸ், ரீடிசைனிங் த ப்ரோக்ராம், redesigning the planning method, redesigning the decision making. So redesigning and rethinking the total dreams, total planning. இதுதான் மாற்று யோசனை, மாற்று வழி அப்படின்னு தமிழ் படிப்பிக்கலாம். அதையே நாம எல்லா செயல் திட்டங்களுக்கும் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும், அதை நடைமுறைப்படுத்தி பார்ப்பது. அப்போ ஏற்கனவே இருந்த ஒரு முறையிலிருந்து இன்னொரு முறை. அப்போ ஒரு ஆண்டு முடிவுல இப்ப கல்லூரிக்கு போறோம், ஜூன் ஜூலைல பள்ளிக்கூடம் போறோம். நம்ம எதெல்லாம் மாற்றி கொள்ள வேண்டும், எதெல்லாம் நம்ம பழையபடியே சிந்திச்சோம், எதையெல்லாம் மாற்றி யோசிக்கணும், ஏற்கனவே செய்த நம்மளோட திட்டங்கள் என்ன, நம்மளோட வேலைகள் என்ன, அதுல என்னென்ன தோல்விகள் அடைந்தோம், அதை எப்படி மாற்றி அமைத்து கொள்வது, எப்படி நம்மளோட திங்கிங் ஸ்டைலே மாத்துறது, எப்படி நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கொள்வது, மனதிலேயே நாம வேறு வழிகள்ல எப்படி செலுத்துவது அப்படின்னு பார்ப்பாங்க. மனம் நம்பிக்கை அல்ல, தன்னம்பிக்கை ஏற்படலைன்னா அதை எப்படி கொண்டு வர்றது, மனம் ஆர்வம் கொள்ளவில்லை, உற்சாகம் கொள்ளவில்லைன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது, இப்படியான பல கோணங்கள்ல சிந்திச்சு பார்த்து உங்களை மாற்றி அமைத்து அந்த திங்க் அண்ட் ரீதிங்க் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல திரும்ப உங்களை மறுபரிசீலனை பண்ணுங்கள், மாற்றி யோசிங்கள், வாழ்வை வெற்றிகரமாக செலுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.